இன்னைக்கு எபிசோடுல தி லயன் கிங் படத்தோட விமர்சனம் பார்க்க போறோம். 1994ல தி லயன் கிங்க மாஸ்டர் பீஸ் படம் வந்தது. அந்த அனிமேஷன் படம் மறக்க முடியாத ஒன்று. அதுலயும் முபாசா சிங்கராஜா அந்த கதாபாத்திரம் எல்லா மனதிலும் பதிந்தது. அந்த முபாசா எப்படி ராஜாவா ஆனது என்பதுதான் முபாசா தி லயன் கிங் படத்தோட கதை. முதல் இந்த படத்தோட டைரக்டர் பேர்ரி ஜேன்கின்ஸ் பாராட்டனும் இந்த படத்தோட சவுண்டு எஃபெக்ட் ரொம்பவும் மெனகட்டு இருக்காரு படம் பார்க்கும் போதே தெரிகிறது. காதல் சோகம் எல்லா எலிமெண்ட்ஸ் இந்த படத்துல இருக்கு. கிளைமேக்ஸ்ல 2 சிங்கம் சண்டை போடுற காட்சிலாம் ரொம்பவே ரசிக்கும்படி இருந்தது. தி லயன் கிங்கும் தி முபாசா 2க்கு முடிச்சி போட்ட சீன்லாம் நல்லாவே இருந்தது. பார்ட் 1 இல் பிரைட் ராக் மலை முகடு மாதிரி ஒரு இடம் காட்டுவாங்க. அந்த இடத்துல ராக் குரங்கு சம்பாவ அந்த குட்டி சிங்கத்தை தூக்கிட்டு வந்து இது தான் நம் வருங்கால இளவரசன் அப்படின்னு காட்டும். அந்த மாஸ் சீன் காட்சி ஒரு மலை மேல இருக்கும். அந்த பிரைட் ராக் மலை எப்படி உருவானதுன்னு பார்ட் 2 இல் இருந்தது ரொம்ப நல்லாவே இருந்தது. அந்த மலை பத்தின டீட்டெயில் எல்லாம் நல்லா பண்ணிருந்தாங்க. எடிட்டிங், மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பேக்கிரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நல்லாகவே இருந்தது. விஎஃப்எக்ஸ் எஸ்எஃப்எக்ஸ் சூப்பர்னு சொல்லித்தான் ஆதனும். இந்த படம் ஆடியன்ஸை திருப்திப்படுத்த தேவையான எல்லாமே இருக்கு. இந்த படத்தோ நெகடிவ் என்னானா பார்ட் 1ல இருந்த எமோஷன் இந்த படத்துல கனெக்ட் ஆகலன்னு தான் சொல்லணும். கிளைமேக்ஸ் ல முபாசா கூட ராக் கோவமா இருந்தது எப்படி மனது மாறுனதுன்னு டீட்டெயில் சொல்லவில்லை. இதே மாதிரி ஒரு சில காட்சிகள் அழுத்தமாய் எழுதப்படவில்லை. மொத்தத்துல லயன் கிங் பார்ட் 1 படத்தை மறந்துட்டு போய் இந்த படத்தை பார்த்தா ரொம்பவே பிடிக்கும். அடல்ட் கண்டென்ட் எதுவும் இல்லை, அதனால குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பார்க்கலாம்.